மக்களே வணக்கம். இந்த தேசத்துக்கு இப்போ முக்கியமாக இருக்கின்ற போதை ஒழிப்பு. இந்த போதை இந்த இளைய சமுதாயத்தை மிக மோசமாக நிலவிக்கு கொண்டு போயிட்டுருக்கு. இந்த போதை பழக்கத்தை நார்மலைஸ் பண்ணுறதுக்காகவே சோஷியல் மீடியாவிலையும் சினிமாக்கள்லேயும் அந்த பலவிதமான சீரீஸ்லேயும் ஈஸியாகிறாங்க. இப்படிப்பட்ட செயலால் இளைஞர்கள் மனசில் போதை பழக்க வழக்கம் சராசரியானதான் சாதாரணமானதாங்கிற நிலைமையை உருவாக்கி இன்றைக்கி போதைப்பொருள் வியாபாரம் கொடிகட்டி பறக்குது. இந்த போதைப் பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவாங்க. ஆரம்ப காலத்தில் நம்ம இளைஞர்கள் நம்ம நாட்டில் இயற்கையாக இந்த கல் குடிச்சிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வெளிநாட்டு சரக்குகள் இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. அதை குடித்தாங்க, கடத்தினாங்க, பணம் பார்த்தாங்க. இப்போ கள்ளச்சாராயம் அதுவும் கடத்துவதும் அதை உபயோகப்படுத்தவும் பணம் சம்பாதிக்கவும் உபயோகப்படுத்துது. இப்போ கஞ்சான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கஞ்சா மட்டுமல்ல போதைப் பொருட்கள். வெளிநாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட பலவிதமாக சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சுலபமாக கடத்த வகையில் பல்வேறு போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்குது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல், மிகப்பெரிய அதிகாரம், மிகப்பெரிய பணபலம் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த போதைப் பொருளை ஒழிப்பதற்கு போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கும் மத்திய அரசால் நஷ்முத் பாரதிய அபியம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இளைஞர்கள்லாம் ஏன் போதைப் பொருளுக்கு ஆளாகிறாங்க? எங்கேருந்து இந்த பழக்கம் உருவாகுது? ஏன் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் கண்டிக்கப்பட முடியல? ஏன் அவங்க கண்டிக்க மாட்டுறாங்க? ஏன்னா ஆசிரியர்கள் கண்டிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ அதிகாரம் என்ற போர்வையில் தவறாக அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாணவர்களும் உருவாகிறாங்க. தவறு செய்வதை கண்டிக்கிறதுக்கு அதிகாரம் வேணும், தவறு செய்கிறவங்களை கண்டிக்கணும். இல்லை தவறு எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேலை, அரசாங்கத்தின் வேலை, போலீஸாரின் வேலை. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் எங்கேருந்து உருவாகுது, பழக்கம் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த பையனுங்களாம் பசங்களெலாம் படிக்கிறத விடுறாங்களோ அங்கே ஆகுது. எங்கேருந்து வராங்க, அவர்கள் வரக்கூடிய இடங்கள், அவர்கள் குடும்ப சூழ்நிலை, அவர்கள் படிக்கும் பள்ளியின் தரம், இவற்றெல்லாம் வைத்து தான் அந்த போதை பழக்க வழக்கங்கள் வருது. இப்போ 15 வயசுக்கு உட்பட்ட பசங்களாம் படிக்காமல் போயிட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஈஸியாக போகக்கூடிய வேலைகளுக்கு போகிறாங்க. 3 மணி நேரம் வேலை செஞ்சால் 800 ரூபா சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கு போனாங்கன்னா அந்த சம்பாதித்தை கொண்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆரம்ப காலத்தில் வீட்டுக்கு கொடுக்குறாங்க, வீட்டு குடும்பத்துக்கு உதவுறதா நினச்சிக்கிறாங்க ஃபேமிலியில். அதன் பிறகு அவங்க மது பழக்கத்துக்கு ஆளாகி கொஞ்சமாக மது பழக்கம் ஆகுது. அதன் பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் போதைக்கு ஆசைப்படுறாங்க. அதன் பிறகு அந்த போதையின் விளைவால் என்ன பண்ணுறாங்கன்னா புது போதைப் பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அதில் பழகிறாங்க. தேவைகள் அதிகரிக்குது, அவர்களுக்குள் கூட்டம் கூடுது, அதன் பிரகாரம் க்ரைம் நடக்குது. ஒரு போதைப் பொருளை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிற ஒருத்தன் க்ரைமில் கொண்டு விடுது. இந்த க்ரைம் செய்கிறாங்க, போதை பொருளால் க்ரைம் செய்கிறான், கஞ்சா குடிச்சிட்டு போதை க்ரைம் பண்ணுறான்றது சொல்லப்படுற விஷயங்கள் வேறு. கஞ்சா குடிச்சிட்டு க்ரைம் பண்ணுறது வேறு. கஞ்சா குடிக்க போய் கஞ்சா எங்கேருந்து வந்துச்சு, அவனுக்கு ஆரம்பம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஆதாரம், அவன் வாழ்கின்ற சூழ்நிலை, இருக்கின்ற இடம், அவர்கள் நட்பு வட்டாரம் எல்லாம் தான் காரணம். இது எல்லாத்தையும் களையணும். போதை பழக்க வழக்கத்தை இந்த தேசத்தை ஒழிக்கணும்னா முதல்ல வறுமையை ஒழிக்கணும், ஏரியாவை ஆராய்ச்சி பண்ணணும், ஒவ்வொரு பகுதியிலையும் படிக்காதவர்களை கண்டுபிடித்து அவர் படிக்க வைக்கணும், அவர்களை கண்டுபிடிக்கணும், அவர்களுக்கு சுகமான வாழ்க்கையும் அவர் நல்ல வழியும் சுகாதார வாழ்க்கை முறையும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் படிப்பை நிறுத்தினீங்கன்னா போய் அவர்களை பார்த்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்தோம்னா கொஞ்சமாக அந்த போதை பொருள் பழக்க வழக்கத்தை ஒழிச்சிடலாம். மாணவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்றத மாணவர்கள்ட்ட ஆரம்பித்தோம்னா கொஞ்சமாக அவர்கள் மனதில் புகுத்தி நேர்மையாக இருக்குங்கிற பழக்கத்தை உருவாக்கி இந்த வெப் சீரிஸ், சினிமா, இந்த சோஷியல் மீடியாவில் குடிக்கிறது, போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துறது, ஆபாசமாக பேசுகிறதெல்லாம் சகஜமாக காட்ட மனசில் கெட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அவர்களை கெட்டு போகிறதுலேருந்து காப்பாற்றணுன்னா இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கெல்லாம் கடிவாளம் போட்டு அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டு இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வைக்கக்கூடாதுன்னு கடுமையாக சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த தேசத்தில் பயப்படுற அத்தனை விஷயங்களையும், இந்த தேசத்தில் வெளியே செய்கின்ற வெக்கப்படுற அத்தனை விஷயங்களையும் சாதாரணமாக ஆண் பெண் அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், மந்திரிகள், இப்படி எல்லா கேரக்டரையும் காட்டி
அவர்களை யாருமே நல்லவர்களாகவோ அவர் யாருமே நேர்மையானவர்களாகவோ யாருமே நல்ல பழக்க வழக்கம் உடையவர்கள் காட்டுறதே இல்லை அந்த வெப் சீரிஸில். எல்லாருமே கீழ்த்தனமானவர்கள், எல்லாருமே குடிகாரர்கள், எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்கள், எல்லாரும் பின் முகம் கொண்டு திரிபவர்கள். ஆபாசமாக சித்திரிகை காட்சி வைப்பதனால தான் இந்த இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிட்டே இருக்குது. அவர்களுக்கு இந்த மாதிரியான படிப்பை விட்டு ஆசையை தூண்டி பெருசாக வாழணும்னு ஆசைப்படுறதுனால தான் அவங்களுக்கு காசு தேவைப்படுது. பணம் தேவைக்காக ஆரம்பத்தில் வேலைக்கு போகிறவங்க அந்த பணமும் பத்தாமல் அடுத்த நிலைமைக்கு போகிறாங்க. கூட்டம் கூடுறதுனால, போதைக்கு அடிமையாகிறதுனால அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. இதற்கு காரணம் ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் உள்ள இளைஞர்களை குழந்தைகளை கண்டு அவர்களை படிக்க வைப்பதற்கும் அவர்களை ஒழுக்கமான பாதைகளை திருப்பி நடத்துவதற்கும் நாமெல்லாம் முயற்சி பண்ணணும். இந்த அரசாங்கம் முயற்சி பண்ணணும், நாமும் முயற்சி பண்ணுவோம். போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். போதைப் பொருளை ஒழிப்போம். சே நோ டு ட்ரக்ஸ்.